சுண்டல் குழம்பு அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீட்ல சப்பாத்தினாலே இந்த சுண்டல் கிரேவி தான் வந்துட்டு காம்பினேஷனுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்லா ஊற வச்ச சுண்டல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் குக்கர்ல தண்ணி, உப்பு, அப்புறம் கொஞ்சமா சின்ன வெங்காயம் சீவனதை சேர்த்துக்கணும். கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதுல கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகா, அப்புறம் நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனா ஆனதுக்கு அப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அவ்வளவுதான். இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுறணுங்க. மசாலாஸோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டல்ல இருந்து கொஞ்சம் சுண்டல் மட்டும் எடுத்து கொஞ்சம் மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சுண்டலை இதுல ஃபர்ஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை அதே தண்ணியோட சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்மளோட சூப்பரான சுண்டல் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.